வேதத்தில் நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம் பாருங்க. சங்கீதம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் என்கிற ஒரு புஸ்தகம் 19 9லிருந்து 11 வரைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது அப்படின்ற இந்த வார்த்தைகளை ஏன் சொல்றார் அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. நகை வாங்க ஆசைப்படுறோம் இல்லையா? அதுல என்ன நகை? 916 கேடிஎம் தான். 916 கேடிஎம் உயர்ந்தது. எவனா அது வாங்கினாக்கா திருப்பி கொடுக்கும் போது அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறான். அதனால ஜனங்கள்லாம் மாறிடுச்சு அப்படி. அல்லேலூயா. இதெல்லாம் வாங்கினா செய்கூலின்றான், சேதாரம்ன்றான், அப்புறம் கழிவுன்றான். இதெல்லாம் கழிச்சுன்னு நம்மளுக்கு வாங்கினது லாபமே இல்லாத போகுது. அதனால 916 இறங்கிட்டாங்க. சரிங்க, அதெல்லாம் வாங்குறேன். ஏன்னா அதில் விரும்புகிறோம், எல்லாரும் அதை விரும்புகிறாங்க இன்னைக்கு. ஏன்னா சார் 5 வருஷம் கழிச்சு போட்டால் கூட அன்னைக்கு என்ன ரேட்டு அந்த ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிறான் சார். அதனால எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி அந்த நகையை, அந்த தங்கத்தை 916 கேடிஎம்மை விரும்புகிறாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, எதை ரொம்ப அதிகமாக விரும்பணுமா பொன்னிலும் பசும் பொண்ணா இருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் தேனிலும் தேன் கூட்டிலேருந்து ஒழுகிற தெளித்தேனுமா இருக்கிறது. என்னது அப்படி இருக்குது? கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா, என்னைக்குமே நிலைக்கிறதுமா இருக்கிறது. எது? கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் சுத்தமா இருக்கிறது அப்படின்றத சொல்றாரு. அவருடைய நியாயங்கள் உண்மையும் நீதி. அப்போ பயம், நியாயம், நீதி இதெல்லாம் நம்ம எதை அதிக பொண்ணை பார்க்கிலும் பசும்பொன்னை பார்க்கிலும் தேனை பார்க்கிலும் மதுரமா இருக்கிறது அவருடைய நீதி, நியாயம். இதை நாம விரும்பணும், இதை ரொம்ப விரும்பணும். அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்ன்றத 11ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினாலே இதை கை கொண்டா நம்மளுக்கு மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அப்ப இந்த பலன் நமக்கு வேணும்னா என்ன செய்யணும்? தேவனிடத்துல இருந்து இந்த பலனை நாம் அடையணும் அப்படின்றத என்ன செய்யணும்னாக்கா அவர் சொல்றாரு பாருங்க. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். என்னத்துக்கு எச்சரிக்கப்படுறேன்? எனக்கு ஒரு மிகுந்த பலன் வேணும். அப்ப இந்த மிகுந்த பலன் வேணும்னா நான் பொன்னை பார்க்கிலும் பசும் பொன்னை பார்க்கிலும் எதை அதிகமா விரும்பணுமா? அவருக்கு பயப்படுற பயம், அவருடைய நீதி, அவருடைய நியாயத்தை தேடுறது தான் பசும் பொன்னை பார்க்கிலும் விரும்பப்படத்தக்கது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க இதை விட்டுடுறாங்க. இதை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு கூட பாருங்க நிறைய பேர் வரல, வேலைக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு போனா ஒரு கூலி கிடைக்குமே. இங்க வேத வசனம் சொல்லுது, சார் நீ எவ்வளோ மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றும் இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நீ ஆத்மாவே வருத்திக்கிற, கஷ்டப்படுத்துற, மன உளைச்சலா வேற ஆகுது. அங்க போற இங்க போற, நைட்டு அது இது. கர்த்தர் நல்லவர். 7 மணிக்கே சைலண்ட்ல போட்டேன். ஏன்னா அதான் பயம், பக்தி வேணும் இல்லை. அம்மா நீங்க 2 ஹவராவது கடவுள் சமூகத்துல நிம்மதியா உட்காரணும்டா அப்பா, எந்த தொந்தரவும் இல்லாம அப்படின்னு. அதனால இப்போ நம்மளுக்கு ஒரு பலன் வேணும். அப்போ சாமி கும்பிடும் போது, இப்போ சபைக்கு வரும்போது ரொம்ப அந்த ஒரு காரியம் ரொம்ப கரெக்டா இருக்குது. 2 ஹவர் தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், தேவனை தேடும்படி வந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் எதையும் பார்க்கக்கூடாது, தேவனையே சார்ந்து அந்த 2 ஹவர் எல்லாத்தையும் ஒதுக்கி நம்ம செலுத்தும் போது தான் நம்மளுக்குள்ள தேவன் இருக்காரு. இந்த சில கோயில்களுக்கெல்லாம் நான் ஆரம்பத்தில் போகும்போது எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணணும். ஆனால் உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன். சாமி அல்ல என்னன்னா அப்படி தியானம் பண்ணும்போது ஒரு நிலைப்படுத்தும் போது, அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தும் போது கடவுள் நம்மளுக்கு தெரிவாருன்னுவான். நானும் படுத்தி பார்த்துன்னு இருப்பேன், ஒன்றும் தெரியாது. அப்போதான் கண்டுபிடிச்சேன், தேவன் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தொழுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டா அவரை உணர முடியும். கடவுள் தூணில் இருப்பார், துரும்புல இருப்பார். அவனுடைய கொள்கை, நம்முடைய கொள்கை நிச்சயமா தேவன் என் மனசுக்குள்ள, எனக்குள்ள உள்ள தூணில் துரும்புல உட்காந்து என்ன பண்ண போறார்? என் உள்ள இருக்கிறார், என்னை மாத்துக்கிறார். என் எண்ணங்கள் சிந்தனைகள்
எல்லாத்தையும் மாற்றுகிற தேவனா அவர் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனிடத்துல எப்படி பிரதிபலன் நம்ம எதிர்பார்க்கணும், அந்த ரிவார்டு, அந்த கிரெடிட்டு, நம்ம எப்படி அந்த டபுள் போர்ஷனை வாங்கணும்னாக்கா, எப்படி வாங்கணும்னாக்கா இப்படி பாடணும். பசும் பொன்னிலும் பொன்னிலும் பசும் பொன்னிலும் தேனிலும் தெளித்தேனிலும் விரும்பப்படத்தக்கது அவருடைய நீதியும் நியாயமும் பயமும். அப்போ அது செய்யணும் பாருங்க, நம்ம அதை விரும்பணும் பாருங்க. அதை விரும்பினா இதெல்லாம் தானா வந்துடுதுங்க. ஜனங்களுக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள ஒரு சின்ன காரியம் புரியவே மாட்டேங்குது. அந்த ஜனங்களுக்கு என்ன புரிய மாட்டேன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, இதெல்லாம் கூட அந்த வார்த்தையை விட்டுருதுங்க. அது மருந்து அது மேல ஒரு விசுவாசம் வர மாட்டேங்குது, அது மேல ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது. என்னடா இப்படி சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் தேடு, இதெல்லாம் கொசுறு மாதிரி கூட கொடுக்குறான்னு சொல்லிக்கிறாரு அப்படின்ற எண்ணம். முதல்ல வேலைக்கு போ. எதனா அன்னைக்கு ஒரு நாள் எதனா ஒன்று கிடைக்குதா, ஒரு 100 ரூபாய் கிடைக்குதா, 200 ரூபாய் கிடைக்குதா, 500 ரூபாய் கிடைக்குதா, வாங்கிட்டு வந்து என்ன பண்ண போற? ஒரு கிலோ கறி வாங்கினா முடிஞ்சு போகுது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் போயிடுச்சு இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு போயிட்டு உனக்கு 500 ரூபாய் கிடைக்குது, நல்லதுதாம்மா, சந்தோஷப்படுறேன் நான், உனக்கு 500 ரூபாய் கிடைக்குது, வாங்கிட்டு வந்து வீட்டில் 2 கிலோ கறி, 1 கிலோ கறி குழம்பு செஞ்சு, ஒரு மீன் குழம்பு செஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. இங்க வந்தாலும் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க அப்படின்றாரு. நீ ஒரு 916 எப்படி விரும்புற, வாங்கணும், ஒரு 916 வாங்கணும், ஒரு மோந்திரம் வாங்கணும், ஒரு செயின் வாங்கணும், ஒரு கம்பல் வாங்கணும், ஒரு மூக்குத்தி வாங்கணும், எவ்வளவு ஆசைப்படுறோம், விரும்புறோம், அதுக்காக ஓடுறோம். ஆனா நீ அதை பார்க்கல, எதை விரும்பணும்? அப்ப இதை விரும்பினாதான் எனக்கு பலன் கிடைக்குது. அப்ப இதை விரும்பினா, இதுதான் எச்சரிப்புன்றார் அவர். திரும்பி வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. என்னைக்குமே நிலைக்கிறது இதுதாங்க, என்னைக்குமே நிலைக்கிறது இதுதான். கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. என்னது? கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. இதுதான் கர்த்தருடைய நியாயத்தை நீ விரும்பணும், கர்த்தருடைய நீதியை விரும்பணும். அதுதான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது கர்த்தருடைய நீதியும் நியாயம். அப்ப இதை ஒரு மனுஷன் விரும்பணும், வாஞ்சிக்கணும். இப்ப கடவுளுக்கு பயப்படணும் ஒரு மனுஷன். கடவுள் ஐயோ இன்னைக்கு போலனா நம்மளுக்கு அவர் என்ன ஃபீல் பண்ணார், எது எதுக்கும் நேரத்தை ஒதுக்குறமே, கடவுளுக்கு கட்சியில ஒதுக்கணும், உன் மனசு உனக்கு ஒரு மாதிரி பேசுதா என்னான்னு எனக்கு தெரியல, நம்மளுக்கு குத்துது. ஒரு நாள் ஜெபம் பண்ணலனாலும் ஐயோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசலையே அப்படியே ஃபீலிங் ஆயிடுச்சு, ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்போ ஆண்டவரை தேடணுன்ற ஒரு பயபக்தி நம்மளுக்கு வேணும். அந்த நீதி, அது நியாயம், அதை தேடணும், அதை விரும்பணும். அப்போ நம்மளுக்கு எல்லாமே தேவன் ரிவார்டாக கொடுப்பாரு, கிரெடிட்டாக வந்து சேரும். தேவன் நமக்கு பிரதிபலனாக கொடுப்பார். ஒன்றும் இல்லை பாருங்க, சனிக்கிழமை ஒரு ஜெப குறிப்பு. எப்பவுமே சனிக்கிழமை நான் 6:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன். ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி வரணும், 2 வீலர் ஓட்டுறதுனால. வெயிலுக்கு முன்னாடி வந்தால் தான், இல்லைன்னா சூடாயிடும் பயங்கரமாக, அனல் பறக்குது. அதனால வெயிலுக்கு முன்னாடி வந்ததுனால சனிக்கிழமையே நான் கிளம்பிடுவேன். அன்றைக்கி அந்த ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணும். இப்போ ஒரு வார்த்தை கேட்குது, நான் கிளம்பி போய் ஆஃபீஸில் பண்ணி போ அப்படின்னு. இன்னொரு வானா நீ அப்படி நினச்சி போய் கடவுள் ஒரு வேளை பஞ்சர் ஆக்கி ரோட்டில் நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோ, 2 ஹவர் போயிடும் ராசா, நொந்து போயிடுவேன். இங்கேயே ஜபத்தை பண்ணிட்டு நீ யோசனை பண்ணிப்பாரு. இந்த சத்தம் கேட்குது என்னான்னு, நீ போ, இங்கேருந்து கிளம்பி போய் ஆஃபீஸில் கூட பண்ணிக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இன்னொரு சத்தங்க, அது நீ போகிற வழியில் நின்றுட்டினா என்ன பண்ணுவேன், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஏதோ ஒரு வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், உனக்கு 2-3 ஹவர் லாஸ் ஆகிடுமே, வெயிலில் நின்றுவியாப்போ, ஒழுங்காக ஜெபிச்சுட்டு போயிடுது. சரி, இப்போ இதுதான் கரெக்டாகுது, நியாயமான ஒரு காரியமாக இருக்குது, இதுதான் நியாயம். இப்போ நல்லா கவனிங்க, ஜெபம் ஒரு நியாயமானது, நீதியை விரும்புகிற தேவன் அவர். ஒரு ஜெப குறிப்பு வரனா அப்போ இந்த நீதியை செய்யணும். அப்போ உக்காந்து சரி பரவாயில்ல, ஆண்டவர் வெயில் ஆயிடுச்சுன்னா கடவுள் நடத்துவார்னு சொல்லிட்டு உக்காந்து அந்த ஜெப குறிப்பை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி, சமாதானம் கிடைச்ச பிறகு பேகத்தை மாட்டினேன், வண்டியை தட்டினேன். உண்மையிலே சொல்கிறேங்க, 7 மணி ஆயிடுச்சுன்னா நான் வர ரூட்டெல்லாம் டிராஃபிக் ஆகிடும். சனிக்கிழமையில நேராக வரேன், அந்த ரூட்டே காலியாகுது. இல்லையா? எப்போவுமே பெட்ரோல் பேங்க் போகணும், சனிக்கிழமைனா பெட்ரோல் போட்டுன்னு நிறைய ஊருக்கு கிளம்புவாங்களே, சென்னையில் இருக்கிறவங்களாம் ஊருக்கு வருவாங்க. பெட்ரோல் பேங்க்கு கியூவில் நிற்கணும் நான், அந்த ரூட்டில் வர பெட்ரோல் பேங்க். அன்றைக்கி இப்போ நான் தான் போய் பெட்ரோல் போகிறேன், காலியாகுது. காற்று அடிக்கிறதும் கியூவில் நிற்கணும், காற்று அடிக்கிற இடமும் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் வெயில் வந்துடும் போல கிளைமேட்டை
வெயிலே இல்லைங்க. சனிக்கிழமை பார்த்தீங்களா நீங்கள்? இங்கே எப்படி இருந்தது? மந்தாகாரமாக இருந்தது. ஹல்லேலூயா. கிளைமேட்டுக்கு வேலையே இல்லை, இப்போ மந்தாரம் தான். நல்லா இருக்குது வார்த்தை. மந்தாரமாக இருந்தது. அழகாக வந்து சேர்ந்தேன் பாருங்க, ரிலாக்ஸாக குலுங்காத்தான் வந்து அழகாக சேர்ந்தேன். அப்போ பாருங்கள், நம்ம கர்த்தருடைய நீதி அதை செய்யும் போது, அதை விரும்பும் போது நம்மளுக்கு ரிவார்டு மாதிரி ஒரு பலன். என்ன அழகாக வெயிலை கம்மி பண்ணிட்டாரு, டிராஃபிக்கை கம்மி பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் சுலபமாக ஆக்கி கொடுத்துட்டாரு பாருங்க. டபுள் கரங்களை தட்டி தேவனமாக. இப்போ இதை தான் விரும்பணும் பாருங்க. அதனால தான் பாருங்கன்னா பாஸ்ட் நீங்கள் ஒரு மோதிரம் போல அட இதை நான் யாருன்னா கொடுத்தா போட்டுக்கிறேன் விடு, அதுக்குன்னு நான் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. என்னப்பா ஒரு செயின் போடலையா, அதை விடுங்க. ஒரு பிரேஸ் லைட்டு அதை வானா விடுங்க. கடவுள் எது நான் ரொம்ப அதிகமாக விரும்புகிறேன்? அவருடைய நீதி நியாயம். பொன்னிலும் பசும் பொன்னை பார்க்கிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் விரும்பப்படத்தக்கது அவருடைய நீதி நியாயம். அவருக்கு பயப்படுற பயம், இதை தான் அவர் விரும்புகிறார். நானும் அதை விரும்பும். அப்படி விரும்பும் போது எனக்கு என்ன பலன் கிடைக்குது? அன்றையும் இன்னொரு வாட்டி அந்த 11 மட்டும் தெளிவாக வாசிங்க. அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன். அப்போ நான் இதை கை கொண்டா எனக்கு மிகுந்த பலன். ஞாயிற்றுக்கிழமை போய் நீ 500 ரூபாய் சம்பாரிச்சுன்னா உனக்கு ஒரு பலனும் கிடையாது. வாங்கின்னு வந்து அன்னைக்கு சாயந்தரமோ இல்லை மறுநாள் காலையிலோ ஒரு குழம்பு வச்சுன்னா, வேற குழந்தைங்க வர போகிறதுலாம் வண்டியில் வாங்கி கொடுத்தீங்கன்னா போயிடுச்சு. அல்லேலூயா. இதை கை கொண்டா எனக்கு மிகுந்த பலன். மிகுந்த பலன் வேணும்னா இதை கை கொள்ளுன்றார். அப்போ இதை எதை விரும்பணும் நம்ம அதிகமாக? 916 விரும்பு வைப்பா, விரும்பு. ஆனால் அதை பார்க்க எதை ரொம்ப விரும்பணும்? அப்புறம் அதெல்லாம் செகண்டரி. அல்லேலூயா. 2வது இடத்துல வச்சுக்கோ ஆண்டவருடைய நீதியை நியாயம். அவருக்கு பயப்படுற பயம், அவருக்கு நடுங்கணும். யாராருக்கோ பயப்படுற, காடுக்காரனுக்கு பயப்படுற, தண்டில்காரனுக்கு பயப்படுற, கடங்காரனுக்கு பயப்படுற, மனைவி புருஷனுக்கு பயப்படுற, புருஷன் மனைவிக்கு பயப்படுற, பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு பயப்படுற, இப்படி எல்லாருக்கும் பயப்படுற. வாதியாருக்கு பயப்படுற, வேலைக்காரனுக்கு பயப்படுற, முதலாளிக்கு பயப்படுற. ஆனால் கடவுளுக்கு பயப்படுற பயம் மனசில் வர. அப்புறம் ஆண்டவரே நான் ஆசீர்வதியும் ஏன் அவர் பார்ப்பார். போ என்ன எனக்கு இன்னும் நீ முக்கியத்துவம் கொடுக்குறேன், என்ன பயப்படுற, என் நீதியை எதை விரும்புகிற நீ அப்படின்னு. அப்போ நம்ம இதை நம்மளுக்கு மிகுந்த பலன் வேணும்னா பசும் பொன்னை பார்க்கலாம், மதுரமான தேனை பார்க்கலாம், அவரை விரும்பணும், அவர் நீதி நியாயத்தை விரும்பணும், அதை செய்யணும். அப்போ நம்மளுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ நான் சொன்ன டபுள் போர்ஷன்னு ரெட்டிப்பான நன்மை எனக்கு கட்சிச்சு பாருங்க. வர டிராஃபிக்கும் இல்லை, பெட்ரோல் பேங்க்கும் காலியாக இருந்தது, காற்றடிக்கிற இடமும் காலியாக இருந்தது, வர ரூட்டெல்லாம் குளுமையாக இருந்தது, மேக ஸ்தம்பத்தினால நிரப்புன மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா.